நல்லா அடிக்கிறீங்களா? இப்போ எந்த ஒரு மாத்த மேலக்காரங்க நல்லா வாசிக்கிறீங்களா? மொத்து மொத்துன்னு அடிக்கிறீங்களே, வீட்டெல்லாம் கலட்டி எரிஞ்சிருங்க உலக பாரு ரெண்டா. பரவாயில்ல, எத்தனையோ ஊருக்கு போயிருக்கேன். சரி, நம்ம ஊர்ல மாதிரி கூட்டம் எங்கேயுமே பார்த்தது இல்ல. ஆமா, நல்லா தெரியாம உட்காந்துருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், ஒன்னும் அவசரம் இல்ல. என்ன சரக்கு இருக்கா? ஆமா, சரக்கு இருக்காமா? அந்த வாங்கி போட்டுக்கோங்கன்ற கட்டிங் இருக்கா? ஆமா, அது வாலிங்க நமக்கு. ஹலோ ஹலோ, முத மாதிரி நல்லா இருக்கு. ஆமா, கூடியிருக்கின்ற பாச நிறைந்து ஒன்று பெற்று செல்வர்கள் எனது அன்பு தமிழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான இரவு வணக்கம். ஏன் எல்லாத்தையும் தூக்க சொல்ல போறியா? தயவு செய்து, ஏன்னா இங்க இருக்கிற கூட்டம் பூரா எத்திரிக்காம இருக்கோம்னா ஒரே வழி, நல்ல வழிதான். என்ன வழி? என்ன வழினா பூரா கருவழியை வெட்டி அடைக்கலாம் இருக்கேன். யாரும் எத்திரிச்சு போக கூடாது இன்னைக்கு. ஆமா, எப்ப நின்ன வரைக்கும் படுத்து கிடந்த மறுபடியும் படுத்துட்டு போய் படுத்து கிடக்க போற தீ வைக்கிறாலும் போறாப்ல பாரு. நாடகத்துக்கு எடுக்க வந்த யாரு தெரியுமா? ஒண்ணு நீ, இன்னொருத்தர் அவரு. உண்மைக்கே சொல்றேன், நாடகத்துக்கு எடுக்க வந்து நீதான். ஏன்னா உண்மைக்கு கரும்சாமி கூட தோத்து போய் உட்காந்துருக்காத பாரு. அப்படியே சூப்பர் மனுஷன். ஆமா, ஏன்னா பரவாயில்ல, ஒரு நாடகம் நல்லா இருக்கணும்னா எது சிறப்புன்னு தெரியுமா? எது? ஒளிபொறிக்கிறாங்க. ஆமா, தெளி தெளிவாக ஒளிபொறிக்க அமைத்து கொண்டிருக்கும் பாசத்துக்கு மரியாதை கூறிய செண்டடமா தனக்கென்று வெட்டு முரசு கொண்டக்கூடிய பாசத்துக்கு மரியாதை கூறிய அருமை என்ன செட்னே? ஓம் முருகா. அருமையான ஒளிபொறிக்கி. ஓம் முருகாவா ஓம் சண்முகாவா? ஓம் சண்முகா. அருமையான ஒளிபொறிக்கினே. ஏன்னா எல்லாத்துக்கும் போடுவிய? போடுவாரு. காது குத்துக்கு போடுறாரு, கல்யாணத்துக்கு போடுறாரு, கச்சேரிக்கு போடுறாரு. ஆமா, எல்லா விசேஷத்துக்கு போடுறாரு. ஒரே ஒரு விசேஷத்துக்கு மட்டும் என்னை போடவே மாட்டாரு. என்ன விசேஷம்? என்ன விசேஷம்னா இந்த டைவர்ஸுக்கு மட்டும் போட மாட்டேன். ஏனே? ஆமா, எல்லா விசேஷத்துக்கு போடுறாப்புல, அந்த விசேஷத்துக்கு மட்டும் போறேன். இந்த செட்டு பக்கத்துல அத்தனை பேர் நிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? எதுக்கு? எதுக்கானா மழை பெய்யுமா? மழை பெஞ்சா செட்டு ஆளுக்கு ஒன்று தூக்கிட்டு போறக்காண்டி இத்தனை பேர் நிக்கிறாங்க. சரி, மை செட்டுக்காரருக்கு கடன் கொடுத்தவங்க மட்டும் பேரும் கடன் கொடுத்தாலும் பரவாயில்ல. என்னை தயவு செய்து, என்னை பத்தி அப்பா மாதிரி இருக்கு எல்லாருமே. நீங்க நின்றீங்கன்னா எனக்கு கால் வலிக்கும். தயவு செய்து முன்னாடி வந்து உட்காருங்க. முன்னாடி உட்கார மாட்டா போங்க, டான்ஸ் கரப்புல பக்கத்துல சும்மா உட்காருக்கு. உட்காந்து உடச்சுக்கிட்டே உட்காருங்க. சும்மா அந்த வெள்ளையம்மா போடுறமா சும்மா தான் இருக்கு, போய் பக்கத்துல படுங்க. நம்பாதியா மேடம்? ஆமா, ஐயா பாட்டு பாடலாம். எனக்கு ஐயா பேர வேணா பேசுறேன். பாடுறேன், கண்டிப்பா பாடுறேன். ஆமா, பாடுறேன் பூ, பாடுறேன். ஒரு பாட்டு. என்ன பாட்டு? அந்த பாட்டு எனக்கு மறந்து வச்சு. நேரம் இங்கிலீஷ் பாட்டு மாதிரி தெரியுதேனே. சக்கலாக்கா கச்சா கச்சாவா? இந்த கிளம்பிட்டேடா. ஏன்னா பாடுறேன், எடுக்காதீங்க. ஆமா, பாடுறேன், உறுதியா பாடுறேன். உங்களுக்காண்டி பாட மாட்டேலாம் சொல்லலை. எனக்கு 50 ரூபா மாறி வழங்கிய அண்ணா அவர்களுக்கு நன்றி. ஆனா நான் கண்டிப்பான முறையில் பாடுறேன். ஏன்னா வேணும்னா 100 ரூபா கூட சேர்த்து தரேன், வாங்கிட்டு போய் தயவு செய்து படு. ஏன்னா கொள்ளாத சாமி, இப்படி போட்டு படின்னு கொள்ளாத. நான் பள்ளிக்கூடத்து பக்கம் கூட மலைக்கு ஒதுங்கினதுல அப்போ எனக்கு உண்மைக்கே படிக்க தெரியாது. ஆமா, நான் இந்த நாடக வெக்கம்லாம் வந்திருக்கேன். ஏன்னா இந்த நாடக கலைஞர்களை வெளியுலகத்துக்கு காட்டக்கூடிய யூடியூப் சேனல். ஆமா ஆமா, என்னை முகர்ல சுத்தமா தெரியாது, வெளியிலே தெரியாது. சைக்கிள் ஜாக்சனா யூடியூப் லெவல்ல ஃபேமஸா இருக்குன்னா இந்த போன்ற யூடியூப் கலைஞர்கள் இங்க தெளி தெளிவாக யூடியூப் பதிவு செஞ்சு கொண்டிருக்கும் பாசத்துக்கு மரியாதை கூறிய LMK லைவ், SK SKS VSK வா VSK MKM லைவ், அப்புறம் SKS, அப்புறம் இன்னொரு என்னப்போ நம்ம சேனல், நம்ம பாசத்துக்கு மரியாதை கூறிய தாளிர் கலைக்குழு யூடியூப் சேனல். ஏன் மறந்துடாம எல்லாரும் இந்த யூடியூப் சேனல் பாக்குறே சரி, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க. மொத்தங்க மறுபடியும் பயங்கரங்க ஏத்துக்குருவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆமா, நீ மரியாதை அங்கிட்டு போய் உட்கார. செவருட்டி அக்கவா மரியாதை ஓடிப்பே கோ. ஆமா, அப்படியேதான், மாற மாட்டேன். ஆமா, எப்போ உண்மைக்கே சொல்றேன். என்னன்னா தயவு செய்து இந்த பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்க அக்கா பூரா வாங்கக்கா. பின்னாடி நர்சம்மா கூப்பிட்டு வந்திருக்கேன், சொட்டு மருந்து ஊத்திருப்பாங்க, வாங்க ப்ளீஸ் கம். அதுக்கு மாரி யாரும் இடம் இல்லைன்னு சொல்லி யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம சேனலா? தாளிர் சேனலா? என்ன சேனல்னே தெரியலையாடா. ஓட போனா மொத்தா சியோ நீ இருப்பு. சும்மா போட்டு சனுவை கெடுக்காத. ஆனா மரியாதை இமிடியா இடத்த காலி பண்ணிடு. வேணொரு கட்டிங் வேணா தர்றேன், பேக்குள்ள கிடக்க எடுத்து குடிச்சு போய் படு. சனுவை கெடுத்த சனுவை கெடுத்தே விடுவேன், பாத்துக்க. ஆமா, என்னப்பு ஒரு கோட்ரு நான் தரேன் உடம்பு உனக்கு வா, உனக்கு இல்லைன்னு சொல்லல. ஆனா பரவாயில்ல, இப்படிலாம் இருந்தாலும் ஏன்னா உண்மைக்கு
சும்மா சும்மா கத்த கூட பால் டப்பா தரேன் சப்பிக்கிட்டு பேசாம உட்காரு. பஜாம படு, நல்லா இருப்ப ஜாமி. உன் காலில் வேணா விழுகிறேன், அப்படி படுத்துரு. வேணா படுக்க வசதியாட்ட மேடல் வந்து படுவா, கீழே முள்ளு குத்து. ஏன்னா அப்படிதான் இருக்கு. ஏன்னா நீங்க நடக்கக்கூடிய நாடகம் என்ன நாடகம்? என்ன நாடகம்? பாண்டிச்சாமி நாடகம். ஆமா, பாண்டிச்சாமி நாடகத்துல என்ன செய்வாங்க தெரியுமா? பூரா மங்கு முங்குன்னு குதிச்சு சாமி ஆடி வருவாங்க. தயவு செய்து இந்த புதுசா கல்யாணம் முடிக்க போறவங்க யாரா இருந்தாலும் வீட்டுக்கு போயிருங்க. ஏன்னா இன்னைக்கு ஆடி வர சாமி பூரா படுமோசமா ஆடி வராங்க, உக்குரம் ஆடி வருவாங்க. ஆமா, அன்னைக்கெல்லாம் எங்க ஊர் சைடு மதுரை சைடு இதே பாண்டிச்சாமி நாடகம். சாமி வந்து இறக்குறாங்க, கச்சா முச்சான் பாட்டி சாமி இறக்குற, அப்படி சாமி இறக்குறாங்க. சரி, அங்க இருந்து ஒரு பொம்பளை ஆடி வருது, முரட்டு பொம்பளை ஆடி வருது, நக்கு நக்கு நக்கு. ஆடி வந்த பொம்பளை இன்னொரு பொம்பளை பக்கத்துல படுறதுக்கு தெரியல. சரி, எட்டரி மட்டார் ஒருத்தி கல்யாணம் முடிக்க போற புதுசா பக்கத்துல படுத்துக்கே தெரியல. சரி, அதை வெதர்ல ஏறி மிதிச்சு விடிய கால கல்யாணத்துக்கு போறேன். மாப்பிள்ள எப்படி விடிய கால தாலி கட்டுறதுக்கு போறேன், எப்படி போறேன்? பொண்ணு போயிருச்சு ஊருக்கே, இப்படிலாம் நடந்து போறேன். அதனால சொல்றேன், இந்த புதுசா கல்யாணம் முடிக்கிற ஆளுங்க யாரா இருந்தாலும் வீட்டுக்கு போயிருங்க, இமிடியட்டா காலி பண்ணிருங்க ப்ளீஸ். ஆமா, இந்த படுக்கிறவங்க லேசா பிறண்டு போடுங்க, கரப்பாங்க அடிச்சுக்கிற போது அந்த அப்பாவை. ஆமாப்பா, லைட் எதுக்குப்பா? வேட்டைக்கு போறீங்களா நேரத்துல பார்த்து வெட்டிடுங்க, பாம்பு கிடக்க போகுது. ஆமா, மொசை வேட்டிக்கு போனாலும் சரி, மசை வேட்டிக்கு போனாலும் சரி. ஆமா, இப்ப வருகின்ற அன்னைக்கு பூரா தயவுசெய்து உட்காருங்க. ஆமா, யாரும் நிக்காதீங்க, நின்றீங்கன்னா எனக்கு நீர்கிட்டு வந்துடும். ப்ளீஸ் உட்காருங்க. ஆமா, இன்னைக்கே சொல்றேன், இப்போ இந்த விசேஷம் காது குத்து இந்த மாதிரி ஒரு விசேஷம் வச்சோம்னா தயவு செய்து இந்த பெட்டிக்காரனை மட்டும் கூப்பிடாதீங்க. எதுக்குடா என்ன சொல்ற? ஏன்னா அந்த பெட்டிக்காரனை நம்பவே நம்பாதீங்க, அப்பா மாதிரி உட்காந்துருப்பேன். ஏன்னு கேளுங்க, சரியான பொட்டை பொறுக்கி. இதெல்லாம் நடிப்பு மேடம், இதெல்லாம் ஆக்ஷன். இதெல்லாம் ஆக்ஷன். ஒரு நடவடிக்கை வெளில விட்டு பாருங்க, சும்மா சில்லு சில்லுண்டு 15 பிள்ளை நம்பர் வச்சிருக்கேன். எனி டைம் பார்த்தாலும் வீடியோ கால். அது 2 நான் வாங்கிக்கிட்டேன் தேவையில்லாம. ஏன்னா 15 பிள்ளைகிட்ட வீடியோ கால் பேசுற, பக்கத்து வீட்டுக்குள்ள போறான்டா வீடியோ கால் பேசிக்கிட்டு. உச்சி 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 உச்சின்னு முத்தம் கொடுக்குற கூட செல்லுல தண்ணி தெரிச்சு செல்லு பூரா தண்ணியா நிக்கிறான். கூட முத்தம் கொடுத்து இது கூட பரவாயில்ல. இந்த ஆல்ரவுண்ட் வாசிக்கால 20 பொம்பளை வச்சிருக்கேன். டேய், நீ 2ஆம் நம்பர் பொட்டை பொறிக்கடா. ஆமா, எல்லாம் பொட்டை பொறிக்க. இதெல்லாம் பார்த்தா மலையில கட்டிட்டு ஏறுறேன். என் அம்மு குட்டி, செல்ல குட்டி, என் புச்சு குட்டி, சால்லாம் புரட்டா எல்லாம் சொல்றேன். ஆமா, சாங்கரின்றியான், பூங்குரின்றியான், எல்லா வேலையும் பாக்குறியா. ரோசா பூன்றியான், செண்பந்தி பூன்றியான், எல்லா பூவும் சொல்றியான். சரியில்லடா, உனக்கு இனிமேல இருக்கட்டும். நீ யூடியூப்ல பார்த்துட்டு உன் பொண்டாட்டி உனக்கு விளக்க மாத்திக்கிட்ட அடிக்கல வத்து வத்துன்னு இரு, மரியாதையாரு. ஆமா, பரவாயில்ல. இந்த நாடகம் ஏன் நடக்கின்ற எதுக்கான நடக்குன்னா, சுள்ளு சுருக்கம் போட்ட காலத்துல இந்த அம்மா மாறி வாங்க, ஐயா மாறி வாங்கண்டு. அம்மா மாறி வாங்கு, ஐயா மாறி வாங்கு, வந்திருக்கு எங்களுக்கு உங்கள் ஆசி தாங்கு. மாறி வாங்கு, ஐயா மாறி வாங்கு, வந்திருக்கு உங்களுக்கு எங்கள் ஆசி தாங்கு. அம்மா மாறி வாங்கு, ஐயா மாறி வாங்கு, வந்திருக்கு எங்களுக்கு உங்கள் ஆசி தாங்கு. எங்களுக்கெல்லாம் நீங்க சுத்தம் பண்ணதா, எங்களுக்கெல்லாம் நீங்க சுத்தம் பண்ணதா, உங்களை எல்லாம் நம்பி வந்தவங்கதா. அம்மா மாறி வாங்க, ஐயா மாறி வாங்க, வந்திருக்கு எங்களுக்கு உங்கள் ஆசிதாங்க. அம்மா மாறி வாங்க, ஐயா மாறி வாங்க, வந்திருக்கு எங்களுக்கு உங்கள் ஆசிதாங்க.
எங்களுக்கு உங்களாச்சு தாங்க அம்மா மாறி வாங்க ஐயா மாறி வாங்க வந்திருக்கும் எங்களுக்கு உங்களாச்சு தாங்க. ஆமா இப்போ அப்படி இருக்கணும் இப்போ. ஆமா அப்போ இப்ப எங்க பார்த்தாலுமே ஜல்லிக்கட்டு. ஆமா ஏன்னா தமிழ்நாடு பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு. ஆமா ஜல்லிக்கட்டுல எங்க பார்த்தாலும் உண்மைக்கே சொல்றீங்க இப்போ ஜல்லிக்கட்டை பத்தி எனக்கு பேசணும். ஏன்னா எனக்கு யூடியூப் வந்திருக்காங்க பேசலாம் இருக்கேன். சரி யாருமே இந்த விஷயத்தை பேச மாட்டாங்க. ஏன்னா மக்கள் மத்தியில பேசணும், மக்கள் மத்தியில போய் சேரட்ட காரணத்தினால. ஆமா ஜல்லிக்கட்டு எல்லாம் போ இந்த இது சைடு ஜல்லிக்கட்டு போய் இந்த புதுக்கோட்டை பக்கம். சரி புதுக்கோட்டை போய் ஜல்லிக்கட்டுனா ஒரு 200 டாட்டாசி 300 டாட்டாசி கிட்டத்தட்ட 3000 டாட்டாசி கூட வரும். நீங்க இப்போ ஆமா டாட்டாசி வரிசையா நிக்கும். நாங்க அப்பதான் மாடை ஊத்திட்டு போய் நின்றுச்சேன். சரி மாடை ஊத்தி பிரசில வாங்கிட்டு போய் நின்றுகிட்டு இருக்கேன். ஒரு டாட்டாசியில பக்கத்துல வந்து ஒருத்தர் ஒண்ணு கடிச்சிட்டு போயிட்டேன். சரி நல்லா ஒண்ணு கடிச்சிட்டு போயிட்டு டாட்டாசிக்கார வந்து பார்த்தா நெஞ்சில அடிச்சு பதறாப்பலையா அத்தே 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 இவ்வளவு டிஸ்ல போச்சு இவ்வளவு டிஸ்ல போச்சு. ஐயோ இவன் ஒண்ணு கடிச்சு போயிருக்கேன் தெரியல முண்டைக்கு. அதை போயிட்டா இருந்தா டாட்டாசி ஓனர் போய் இருந்தா சரியா சைஸா ஒரு தடவு என்ன டீசல் செக்அப் பண்றாப்லையா. சரி தடவி மூத்தரமா அது வேற யாரும் செக்அப் பண்ணதே வந்தேன். இது டீசல் கிடையாது மூத்தரம் இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா உண்மைக்கே சொல்றீங்க இப்போ ஜல்லிக்கட்டுல தயவு செய்து மாட்டின் உரிமையாளருக்கு மட்டும் ஒரு முக்கியமான வேண்டுகோள். ஏன்னா என்ன உண்மைக்கே சொல்றேன் தள்ளுவாடி எங்க பார்த்தாலும் எந்த ஜல்லிக்கட்டில் பார்த்தாலும் தள்ளுவாடி போடுறது மிகப்பெரிய தவறான விஷயம். ஏன்னா மாட்டின் உரிமையாளர் ஒரு நிமிஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தள்ளுவாடிகள் நடக்காது. ஏன்னா மாட்டு உரிமையாளருக்கு இதே இல்லை, சுத்தமா பொறுப்புன்றதே இல்லை. ஏன்னா மாட்டுக்கு சிக்கு இது வந்து மனிதனுக்கு சிக்கு. தயவு செய்து இங்க இருக்கிற தமிழர்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள். உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு ஆளை சொல்றேன், தயவு செய்து மாடு உரிமையாளர்களும் சரி மாட்டின் காலை அடக்கிறவர்களும் சரி யாரா இருந்தாலும் தள்ளுவாடி மட்டும் தயவு செய்து போடாதீங்க. தள்ளுவாடி போறாப்புல மாடே தயவு செய்து யாரும் அடைக்காதீங்க. ஆமா அதான் நான் சொல்ற உண்மை. இல்லாட்டா அடைக்காதீங்க. ஆமா இப்போ பரவாயில்ல சரி இல்ல இருந்துட்டால உண்மைக்கே சொல்றேன். இப்போ ஒரு பெண்மணி சாமி ஆடுதுன்னா ஒரு பெண்மணி சாமி ஆடுற வச்சு புருஷன் என்னென்ன வேலை பார்க்கறா கண்டுபிடிச்சு விடுவேன். சரி ஆமா இப்போ ஒரு பெண்மணி சாமி ஆடுதுன்னு எப்படி எப்படி சாமி ஆடுதுன்னு எப்படி எப்படி என்னடா அது புருஷன் போட்டா மாஸ்டர் மாவை போட்டு பெண்ணஞ்சு விதுக்கு விதுக்குன்னு அடிச்சு அதை போட்டு சுத்தி பொரோட்டாக்கல்ல மாட்டார்னு வீசி அந்த மாதிரி அதான் புருஷன் புரோட்டா மாஸ்டர். அடுத்து ஒரு பொம்பளை சாமி ஆடுது. சரி எப்படி சாமி ஆடுது எப்படி வாயை ஜெய் ஜெய் பர் புருஷன் சேசி போட்டுறாப்ல அள்ளி கிருட்டு முருட்டு கிருட்டு இங்க வர ஒரு நிமிஷம் ஏன்டா இங்க வர போடா என்னடா ஏது எனக்கே சரிங்க. அடுத்து ஒரு பெண்மை சாமி ஆடுது மச்சான். எப்படி சாமி ஆடுது கேளுங்க. என்னடா அது என்னடா பண்ற புருஷ கொத்தனார் வேலை பார்க்கறாப்ல சாந்த எடுத்து கிட்டீர் முட்டீர் கிட்டீர் முட்டீர். சரி அடுத்து ஒரு பொம்பளை சாமி ஆடுது. என்னடா அது 8 முறாடு 10 முறாடு புருஷ கம்பி கட்டுற வேலை பாக்குறாப்ல ஊக்க போட்டு திருக்கு 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 திருவருது. அடுத்து ஒரு பொம்பளை சாமி ஆடுது மச்சான். என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றேன் பாருங்க. எல்லா கதையெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. என்ன சொல்லு. அடுத்து ஒரு பொம்பளை சாமி ஆடுது. எப்படி சாமி ஆடுது ஊம்பு ஊம்பு ஊம்பு. டேய் இப்படியே வேணா புருஷன் உரும்பு அடிக்கிறான் நம்மடா. ஆமா அடுத்து ஒரு பொம்பளை சாமி ஆடுது வச்சேன். எப்படி சாமி ஆடு எப்படி புருஷன் டேரக்டரா படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன படம் டைரக்டர்ப்பா? அவன் செக்ஸி படம் டைரக்டர். என்னடா சொல்ற? இல்ல நல்ல படம் எடுக்கிற வேண்டிய. சரி பூரா புலிமா அடிப்பேன். ஆமா அந்த காரணத்தினால நாடகம் ஏன் நடக்கின்றது எதை காட்டு நடக்கின்றது கேட்டா
அந்த நோட்டு எடுக்க ஆமா சாமி பொறுமை பொறுமை முகரையில என்ன நோன்றியாவா சாமி உட்காரமா வருது ஏதோ குறுக்க பேசாரு மொத்த ரத்தம் வந்து எடுத்து போவேன் செய்வீங்களோ அப்ப என்ன பாடு மோசமான கோடாங்கி வேற அருள்மிகு ஸ்ரீ பிடாரியம்மன் துணை திருச்சி மாவட்டம் மருங்காபுரி வட்டம் கண்ணுக்குழி கிராமம் நடுவப்பட்டி பூதக்குறிச்சி குளத்துக்கரை அமைந்துள்ள அருள் பார்த்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பூதனாச்சி பிடாரி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கள்ளப்பட்டி தெய்வ திரு ராஸ் கவுண்டர் மகன் ராவணா ராஜசேகர் அவர்களது குடும்பத்தினர்கள் நடைபெறும் நாடகம் நடைபெறும் அனைவரும் வருக மெய்யொடியூர் நிகழ் மங்களகரமாக சோழக்கிருதி வருடம் சோபிகிருதி வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி நாள் 21/2/2024 புதன்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்கள் பங்கு பெறும் ஸ்ரீ பாண்டிச்சாமி நாடக செயற்பாடு நடிப்பிசை வேந்தன் நடிப்பிசை தண்டல் நடிப்பிசை புகழலை கூடிய பாசத்துக்கு மரியாதை கூடிய சென்றனமாம் தனக்கென்று ஒரு ஒட்டி மரசு கொண்டக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய இள கலைஞரமாகிய நமது யூடியூப் புகழமாகிய நமது புத்தானத்தம் அருகாமல் உள்ள காடையம்பட்டியை சேர்ந்த எம் முத்துகிருஷ்ணன் அவர்கள் வெள்ளச்சம் எடுத்து காத்துக் கொண்டிருக்கிறார். ஊரில உனக்கு ஒரு மேடை வாழில உனக்கு ஒரு கொஞ்சம் பார்க்கும் பார்வை பருவ பார்வையடா உனக்கு கீழ் ஒரு உலகம் காட்சி கடவுள் காட்சியடா பூமி எல்லாமே அரகாரு பரிகாரோ உனக்கு ஒரு அதுக்கு நீங்க நடிப்பை சேவந்த நடிப்பை சேத்தண்டல் அடையக்கூடிய பாத்துக்கு மரியாதை கூறிய எனது அன்பு உடன்பிறப்பாகிய எல் பாண்டி அவர்கள் உங்களுடைய சேதி பாண்டி விளையாடிக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். பொம்பளையே பொம்பளையே வேணா போடா பொம்பளையே பொம்பளையே வேணா போடா சில்லறைய பறிக்கத்தானே சிரிப்பா சிரிப்பா அவ கல்லறைக்கு வெள்ளையடிக்க அவளே நினைப்பா சில்லறைய பறிக்கத்தானே சிரிப்பா சிரிப்பா அவ கல்லறைக்கு வெள்ளையடிக்க அவளே நினைப்பா இதுதாண்டா உங்களை சட்டம் அவ இருக்கானா இதுதாண்டா பொம்பளை சட்டம் அவ இருக்கானா அப்படி இருக்கணும். போ ஏன் பொம்பளை வேணாம்ன்ற நீ தாண்டா பெரிய பொட்டை பொறிக்க வேணாம்ன்ற என்ன எதுக்குடா சொல்ற புஞ்சோகன் ஒரு அளவுக்கு தேன் அதுக்குனாக இன்னிசை வாணி இன்னிசை திண்டல் அலையக்கூடிய குயில் போல கூவக்கூடிய பாசத்துக்கு மரியாதை கூறிய எனது அன்பு சகோதரிமாகிய டி ஜெயந்தி அவர்கள் வெள்ளைய மாடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண் குட்டி பார்த்து எங்களுக்கு சுளுக்கி போச்சு உசுலம்பட்டி பெண் குட்டி முத்து பேச்சு அவசரம் பார்த்து எங்களுக்கு சுளுக்கி போச்சு கூட மேல கூட வச்சு கூதிடுற கூடலூர்ரா அதுக்கு நடிப்பை செய்வான் நடிப்பை செத்தண்டல் நடிப்பை செய்வோம் அடையக்கூடிய பாசத்துக்கு மரியாதை கூறிய சென்றலாம் தனக்கென்று ஒரு ஒட்டி பரிசு கொண்டுவரக்கூடிய சரத்து பாபு ஒரு மடியிலே ஜல்லிக்கட்டு காலையை அடைஞ்சு காத்துக்கொண்டு அதுக்காக ஆரைமணி கலையரசு ஆரைமணி பின்பற்று சக்கரத்தை நலக்கூடிய பாசத்துக்கு மரியாதை கூறிய 1ஆம் நம்பர் பெட்டை பெருக்கின்ற அழைக்கக்கூடிய செருப்பால் அடிப்பேன் அன்பு மச்சான் வாக்கிய யூடியூப்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஏபி குணா அவருடைய அன்பு தம்பி தான் சந்துரு. ஆமா குணாவுக்கு எனக்கு அண்ணன் இல்லடா சகலடா சகலையா ரொம்ப பெருமையா இருக்குடா. ஆமா
அரண்மனை கலையரசு அரண்மனை பின்பாட்டு சக்கரவர்த்தி அழக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய சின்னஞ்சிறு கலைஞனமாகிய ஏபி சந்துரர்கள் மடியிலே அரண்மனை பின்பாட் நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தூரணம் நீ இன்றி நான் பாட வேறேது கீர்த்தனம் உறவுதாலம் இது உதயமாகி வருடம் எனது தாளம் இலையே இது அடிமையான மனது நீதானே நாளோறும் நான் பாட காரணம் நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் உறவுதாலம் இது உதயமாகி வருதோ உனது தாகம் இலையே இது அடிமையான மனதோ நீதானே நாளோறும் நான் பாட காரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம் கூட்டு போலவே பாட்டு வந்தது உன்னை கண்டதாலே பாட என்னையே பாட வைக்கிறே அன்பு கொண்டதாலே உன்னை பார்க்கையில் என்னை பார்க்கிறேன் உந்த காந்த கண்ணில் அன்பு சொல்லி என்ன சேர்க்கிறேன் உந்தன் எந்த கையில் எந்த நாயகீரோ உந்த பாத பூஜையில் எந்த ஜீவன் கூடுமோ உந்த நாத வேலையில் என்னும் நீ வண்ணம் நீ எங்கும் நீ எங்கும் நீ உயரம் போலே போதும் 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 உள்ளம் நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தூரணம் நாத வெல்லமும் கீத வெல்லமும் மாறி தந்ததே நாளும் என்னையே வாழ வைக்கவே வாசல் வந்த நீன கண்ணையே கையில் ஏந்திடும் மாதவல்லியே நீ இல்லை தாமரை கையில் ஏந்திடும் ஆளும் செல்வியே நீ எந்த வாக்கு மேடையில் என்று பாடும் நாணியே எந்த நாடு மேடையில் என்னை ஏற்றுமே நீயே அன்னை நீ அல்லவா என்னும் நான் சொல்லவா நீதான் தெய்வம் நீதான் செல்வம் கீதம் சங்கீதம் நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம் நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் பூரணம் பலே 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 பூரா கை தட்டலாம்ல என்ன கையில யாருக்கு எது அப்பா பெரிய சேவனக்காரன் சேவனை வச்சு பெரிய மொத்தத்தை கை தட்ட அளவுக்கு அதுக்குனாக கோடியடி குமரன் பொட்டுமர சிவந்தன் பாசுக்கு மரியாதை கூறி அன்பான மகியே கே நயனா கோபி அவர்களுக்கு மட்டுமே மிருதங்கம் டொப்பி அண்ட் டோலாக்
தட்டலாமல அப்போ ஏன்னா உயிரை கொடுத்து வாசிக்கிறாங்க. இன்னைக்கு எந்த அளவுக்கு கை தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு நாடகம் உற்சாகமா ஓடும். ஆமா, நான் அந்த அளவுக்கு நல்லா நடிப்பேன். அதுக்குனே பலவாத்திய புகழ் பலவாத்திய காட்சியில் அழகக்கூடிய பாசத்துக்கு மரியாதைக்குரிய எனது அன்பு உடன்பிறப்பாகிய மணி வேலை மணியிலே ஆல்ரவுண்ட் நான் பல வாத்தியங்கள். பரவாயில்லையே, நான் கைத்தட்டா தம்பி. உனக்கு வாசிக்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா தம்பி. ஆமா, நல்லா வாசிக்கியா. அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் தயந்தண்டை வழங்கக்கூடிய ஒரு தாள கலைஞரமாகிய பாசத்துக்கு மரியாதைக்குரிய மோகன் அவர்களுக்கு முன்னாடியே சீன் அண்ட் தாளம். பழைய சூப்பர் அப்பா. அதுக்குனாக எங்களுக்கெல்லாம் சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் பாசத்துக்கு மரியாதைக்குரிய சென்றவனம் தனக்கென்று ஒரு வெட்டி மனசு கொண்டிருக்கக்கூடிய ஒளி ஒளி அமைப்பு ஓம் சமூக ஆடியஸ் ஊனையூர் நாடகம் நமது புத்தகத்தை அருகாமல் உள்ள காடையப்பட்டியை சேர்ந்த முத்துகிருஷ்ணன் அவர்களும் தாளிர் கலக்குழுக்கையை சேர்ந்த அன்பு முத்துகிருஷ்ணன் அவர்கள் நாடகம் வந்திருக்கார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் வீரபண்டை கட்டவுமே அரிசந்திர சின்னகர பிரிகருப்பு காளிகாத்த கருப்பு தோரம் பருப்பு உளுந்த பருப்பு அதெல்லாம் மளிகை கடையில கிடைக்கும். அதெல்லாம் மளிகை கடையில கிடைக்கும். பல பல நாடகங்கள் அமைத்தருவன்னு சொல்லிக்கொண்டு அதுக்குனியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை மரியாதைக்குரிய எனது அன்பு சகோதரிமாகிய நந்தலட்சுமி அவர்கள் நம்முடைய டான்ஸ் கமிக்கா நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ராத்திரி நேரத்து பூஜையில் ராத்திரி நேரத்து பூஜையில் பலே டான்ஸ்கார பிள்ளை சொல்ல விட்டு ராத்திரி நேரத்து பூஜையில பரவாயில்ல. உங்கள் முன்னால் பப்புனா நடத்தி கொண்டிருப்பவன் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை, உங்கள் வீட்டு குடும்பத்தில் ஒருவனமாகிய. ஏன்னா உங்க வீட்டுல ஒரு சின்ன பிள்ளை தப்பு செஞ்சுன்னா எப்படி தூக்கி போட்டு சங்கிலே மிதிப்பீங்களோ அதே மாதிரி இவனை தூக்கி போட்டு அதே மாதிரி என்னை வந்து இப்படி மிதிச்சுறாங்க. எங்கிட்ட பின்னாடி வந்து மிதிங்க, காலத்துல மிதிச்சு என்ன வேணா செய்யுங்க, கயிறை கொடுத்து தூக்கி விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, பாசத்துக்கு மரியாதைக்குரிய என்னை வளர்த்து ஆளாக்கி விட்டு ஒரு அன்பு தெய்வமாகிய எனது நமது நல்லூரை சேர்ந்த விவி முத்துவேலார் அன்பு மாணவனும். உனக்கு வில்லகத்துக்கு இங்க நிறைய ஆள் இருக்கு. ஆமா, எனது அன்பு வாத்தியா நல்லூரை சேர்ந்த விவி முத்துவேலார் கூடிய அன்பு மாணவனும் இங்கே மானாமதுரை சேர்ந்த ஏஎஸ் ஆனந்தகுமார் கூடிய அன்பு மாணவனுமாகிய மதுரை சிந்தாமணி அருகாமல சத்யநகர் சேர்ந்த என்எஸ்பி சைக்கிள் ஜாக்சன் அவர்கள் முன்னாடி பப்புநாடை காத்துக் கொண்டிருக்கிறேன். ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, பிள்ளை என்ன பிள்ளை என்று எங்குவோர் பலர் இருக்கே, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் நக்கி மகனே, நக்கி மகனே, நக்கி மகனே. உன் பெட்டியை நொறுக்க போண்டானா பாசத்துக்கு மரியாதைக்குரிய அருமை ஐயா
கண்ணூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா தங்கராஜ் ஐயா அவர்கள் நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறார்கள். எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா தான் கொடுத்துருப்போங்க ஐயா. ஆமா ஐயா, நல்ல பாட்டா பாடு சாமி. நல்ல பாட்டாவா? என் பேரு எப்படிப்பட்ட பேரு? மதுரையில இருந்து கூட்டு வந்திருக்கீங்க. நல்ல பாட்டா பாடுங்க. சரி, உனக்கு பிடிச்ச பாட்டே பாடுமா? ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போடாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே ஒண்ணு தேடுது. ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போடாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானே ஒண்ணு தேடுது. ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போடாடுது. விளக்கேத்தியாச்சு, பொன்மானே ஒண்ணு தேடுது. ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தாடி போடாடுது. மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதல் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன? மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னா என்ன? அக்கை மகளோ மாமன் மகளோ, சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ, சத்தம் இது வித்தி தரும் அச்சத்தீரோ. அம்மாடி நீ நானும் ஞாழு மூச்சு, நீ இல்லவாலும் என்னோட மூச்சு, நாங்காக வேண்டும் மாமா பெண்ணே. ராசாத்தி ஒண்ணே காணாத நெஞ்சு காத்தாடி போடாடு, ராசாத்தி ஒண்ணே காணாத நெஞ்சு காத்தாடி போடாடுது. நன்றி நன்றி மச்சான். இந்த பாடலை பாராட்டி என்னது சார்பில் 100 ரூபா நாளை கழிச்சு தரேன் மச்சான், வாங்கிக்க. அதனால நான் போயிட்டு டான்ஸ் கிராப்ல வெளியே தள்ளுற காலத்தால போயிட்டு வரேன். அப்ப அன்புமா என்ற அழகர் இந்த பாடலை பாராட்டி 100 ரூபா அம்பளிப்பு கொடுத்திருக்கார்கள். அவர்களுக்கு அவர் குடும்பத்திற்கு எங்கள் சார்பில் எங்கள் இந்த கலைக்குழு சார்பில் நன்றி நன்றிகள். இந்த ஆமா, அதனால நான் போயிட்டு டான்ஸ் காரப்பில் வெளியே தள்ளுற காரணத்தால தெரியுமா, நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்.